வீடு வந்து பார்த்து பார்த்து கட்டமாக இருக்குங்க. ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக வால்பேப்பரு, இந்த இன்டீரியரு, இந்த பக்கம் வந்து கார் டிசைனு, மேலே பாருங்க ஃபால் சீலிங்கு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. இந்த பெட்ரூமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனிக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் கிளாஸ்லேயே வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ரைட் சைடு வாலில் பாருங்கள் ஒரு அழகான டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய எல்இடி டிவி மாட்டிக்கலாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஜா செட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே சேர்த்தே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்க அப்படியே அழகாக லுக்காக இருக்குங்க. இதாக சொன்ன மாதிரி இது வந்து வால்பேப்பர் தாங்க. உங்களுக்கு வந்து வுட் டிசைனில் பார்க்க அப்படியே லுக்காக இருக்குங்க. இதாக சொன்ன மாதிரி இது வந்து வால்பேப்பர் தாங்க. உங்களுக்கு வந்து வுட் டிசைனில் பார்க்க அப்படியே லுக்காக இருக்குங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நல்ல அழகான இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் நிறையா பேர் வந்து ரெடி டு மூவில் வந்து அப்பார்ட்மெண்ட் வீடு தேடிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் வந்து மொத்தம் வந்து 15 வீடுகள் இருக்குங்க. எல்லாமே வந்து 2 BHK வீடுகளுங்க. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் இருக்குது, சவுத் ஃபேஸிங் இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. இந்த 3 ஃபேஸிங்கில் வந்து வீடுகள் இருக்குங்க. மொத்தம் வந்து 15 வீடு, ஸ்டில்ட் ப்ளஸ் 3ங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 5 வீடு கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்டர் தரப்பில். அதுவும் இன்டீரியரை வந்து உங்கள் டேஸ்ட்டில் உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கான வாய்ப்பையும் பில்டர் தரப்பில் கொடுக்குறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 BHK வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. இந்த வீட்டோட ஹோம் டூர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறந்துடாதீங்க மக்களே. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து 5 வீடுகள் இருக்குங்க. மொத்தம் வந்து ஸ்டில்ட் ப்ளஸ் 3ங்க. மொத்த வீடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x5 15 வீடுகளுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வந்து 2 BHKங்க. வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ குட்லேயே கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து லாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து டிஜிட்டல் லாக்குங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ண விட்டுருக்கோம், லாக் பண்ண விட்டுருக்கோம். அப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஏரியா கொடுக்குறாங்க. இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 lakh ஒர்த்தான இன்டீரியர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து இது ஃபுல்லாக வந்து வால்பேப்பருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்கரேட்டிவ் திங்ஸ் வந்து வச்சுனாக்கி இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து பார்க்க வந்து அழகாக இருக்குங்க. அப்படியே நம்ம வந்து ஹாப்பியாக நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அப்படியே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஹால் வந்து பாருங்கள் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து இல்லையா. அப்படி இந்த பக்கம் வந்து ஒரு கார்னர் சோஃபா செட்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த சோஃபா செட்டும் வந்து பில்டர் தரப்பில் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து வென்டிலேஷனுக்கு வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதாக சொன்ன மாதிரி இது வந்து வால்பேப்பர் தாங்க. உங்களுக்கு வந்து வுட் டிசைனில் பார்க்க அப்படியே லுக்காக இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் ஃபுல்லாகவே வந்து வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பர் அழகாக இருக்குது. ஹாலில் ரைட் சைடு வாலில் பாருங்கள் ஒரு அழகான டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய எல்இடி டிவி மாட்டிக்கலாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூஜா செட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே சேர்த்தே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்க அப்படியே அழகாக லுக்காக இருக்குங்க. நீங்கள் அப்படியே ஹால்லேருந்து அப்படியே வர்ற மாதிரி ஓப்பன் டைப்பில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஓப்பன் டைப்பு. இதில் வந்து சின்ன ஒரு லுக்கான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எனக்கு இந்த ஓப்பன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கிச்சனுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுவும் கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாமே இங்கே உள்ளேயே வச்சுக்கலாம். எதுவும் பொருளுமே வெளியே தெரியாது. நீங்கள் அழகாக வந்து பிளேட்டுகள் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மேலே வந்து லேப்டாப் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பார்க்கவே அழகாக லுக்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இந்த பக்கம் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆர்வோ. ஏன்னா எனக்கு நிறையா பில்டர் வந்து ஆர்வோ கொடுக்குறது கிடையாது. ஆனால் இவங்க வந்து நீங்கள் இந்த வீடு வாங்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆர்வோவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க. உங்களுக்கு ஓப்பன் கிச்சனுங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி நல்ல வென்டிலேஷன் இருக்குது. அப்படியே நீங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்குது. இந்த பக்கம் வந்து பால்கனிங்க. நம்ம அதாவது மாஸ்டர் பெட்ரூமோட பால்கனி இந்த வழியாக இருக்குங்க. அதனால் இங்கேயும் வென்டிலேஷன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கேயும் நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் வந்து கிச்சனுக்கு தேவையான திங்ஸை வந்து உள்ளே வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஒவ்வொரு பெட்ரூம் டோரே வந்து கம்பல்சரி விட்டுனாலுமே வந்து நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நல்ல நியூ டிசைனுங்க. பார்க்கவே வந்து அழகாக லுக்காக இருக்குதுங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லா காம்பாக்டான பெரிய பெட்ரூம் தாங்க. அதாவது கிராஸ் வென்டிலேஷனுக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃபால் சீலிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால்பேப்பர். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ரூம்லையும் வந்து வால்பேப்பர் ஓடிக்காங்க. இது வந்து பாருங்கள் இந்த ஃபெதர் ஸ்டைலில் பண்ணிக்காங்க பாருங்கள்.
பார்க்க அவ்வளோ லுக்காக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி மேலே வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்ரூம் டோரை வந்து கொஞ்சம் டிசைனாக கொடுக்கணுங்கிறதுக்காக பாருங்கள் ஒரு வுட் ஃபினிஷிங் மாதிரியே கொடுத்துருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குங்க. இந்த பாத்ரூம் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. நீங்கள் வந்து இண்டியன் டைப்பா வெஸ்டர்ன் டைப்பா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனிக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் கிளாஸ்லேயே வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் டோர் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து அங்கே வெளியே இருந்து உங்களுக்கு வந்து நல்ல வென்டிலேஷனும் கிடைக்குது, நல்ல வெளிச்சமும் கிடைக்குங்க. நீங்கள் பகல் டைமில் வந்து லைட்டு போடணும், கரண்ட் பில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுவும் நல்லா ஒரு காம்பாக்டாக இருக்குது. நீங்கள் அப்படி அந்த பக்கம் பார்த்துக்கலாம், ஓப்பனாக இருக்குது. அடுத்து வந்து இந்த வீட்டில் செகண்ட் பெட்ரூம் எப்படி அப்படி பார்த்துலாம். நீங்கள் செகண்ட் பெட்ரூம் போகிற வெளில உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள் உங்களுக்கு வந்து அழகான டோரு, எல்லா பெட்ரூம் கொடுக்குற மாதிரி அழகான டிசைன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியுங்க. நிறைய டிசைன் வச்சுருக்காங்க. நீங்கள் பிடிச்ச டிசைனில் உங்களுக்கான டோரை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் அமைச்சிக்க முடியுங்க. அதேமாதிரி லாக்கும் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூம் பாருங்கள். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா அழகான இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பக்கம் வந்து விண்டோ இருக்குது. இதுவும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வால்பேப்பர். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து ஒரு காட்டும் வந்து பில்டர் தரப்பில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த காட்டுக்கு மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அது இந்த 2 டிசைனுக்கு சென்டரில் தான் காட் போட போகிறாங்க. அதனால் வந்து அதுக்காக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் லுக்காக இருக்குங்க. எந்த பில்டரும் பண்ணாத விஷயம், ஆனால் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமில் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் உங்களுக்கு லேப்டாப் கவர் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து கபோர்டும் வந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்தாங்க. வீடு வந்து பார்த்து கட்டமாக இருக்குங்க. ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக வால்பேப்பரு, இந்த இன்டீரியரு, இந்த பக்கம் வந்து கார் டிசைனு, மேலே பாருங்கள் ஃபால் சீலிங்கு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாம் வந்து ஹோம் டூர் பார்த்துட்டோம். வீடு சூப்பராக இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடு சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? கரெக்டாக குரோம்பேட்டையில் அமைஞ்சிருக்குங்க. குரோம்பேட்டையில் வந்து லட்சுமிபுரத்தில் இருக்குது. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக 800 மீட்டர் தாங்க. உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாப் அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 மீட்டரில் நீங்கள் ஜிஎஸ்டி ரோடுக்கு போயிட்டா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பஸ் வசதி இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குற எல்லாருக்கும் வந்து கவர்டு கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் வசதி இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயமா உங்களுக்கு வந்து சோலார் பேனல் கொடுக்குறாங்க. அதாவது வந்து நம்ம காமன் யூசேஜுக்கு தேவையான கரண்ட் எல்லாமே வந்து சோலார் பேனல் மூலமாகவே எடுத்துக்கிறாங்க. இதன் மூலமாக வந்து இங்கே வீடு வாங்கி இங்கே குடி வரும்போது உங்களுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அது மந்த்லி நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அது வந்து இங்கே ரொம்ப கம்மியாக வராங்க. அந்த கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 0ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான பேக்கப் வந்து அவங்க கொடுத்துதாங்க. குரோம்பேட்டைனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து சென்னை சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே இருக்குது, இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு 800 மீட்டர் நடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே போத்தீஸு, சென்னை சில்க்ஸு, சரவணா ஸ்டோரு எல்லாமே இருக்குங்க. ஜிஆர்டி தங்க மாளிகை இருக்குது, சரவணா செல்வத்தம் எல்லாமே இருக்குங்க. குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனும் இங்கேருந்து ரொம்ப பக்கம் தாங்க. நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து ப்ரைஸ்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து மொத்தம் வந்து 15 வீடுகள் எல்லாமே 2 BHK தான். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீட்டோட மினிமம் ப்ரைஸ் வந்து 64 லேக்குங்க. மேக்ஸிமம் வந்து 73 லேக் வரைக்கும் இருக்குதுங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து 920, அதிகபட்சம் வந்து 1040 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நீங்கள் இங்கே சொந்த வீடு வாங்க, பில்டர் தரப்புலேயே வந்து ஆல் பேங்க்கில் 90% வரைக்கும் லோன் வாங்கி தராங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பரில் பில்டர் டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.